நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. எதையும் நாம் பரிந்துரை செய்வதில்லை. நம்ம இப்போ சென்செக்ஸில் பார்க்க போகிறோம். சென்செக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்தாகவே மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் ஆனது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா ஹையை பிரேக் பண்ணிவிட்டு 86,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கீழே வந்துருக்கு. இதிலேருந்து பார்த்திங்கன்னா 84,246 பாயிண்ட்ஸு, அப்புறம் 83,668 பாயிண்ட்ஸு, அப்புறம் 83,302 பாயிண்ட்ஸு, இப்போ கடைசியாக 82,180 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் சென்செக்ஸ் இப்போ இருக்குது. இதுக்கும் கீழே இறங்கினா பார்த்திங்கன்னா 82,045 பாயிண்ட்ஸு, அதுக்கும் கீழே இறங்கினா 81,655 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதையும் கீழே இறங்கினா பார்த்திங்கன்னா 81,183 பாயிண்ட்ஸு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் கீழே இறங்கினா 80,000 பாயிண்ட்ஸ் பக்கம் இறங்க வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்மாகவே ஆகிருக்கு. செல்லிங் ப்ரெஷர் உருவானதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே இறங்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் வேணும். கண்டிப்பாக ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுக்காம சென்செக்ஸ் மேலே போக மாட்டாங்க. பார்த்திங்கனாலும் ஒவ்வொரு இடத்துலையும் தெரியும், அப் ட்ரெண்ட் ஆகும்போது ஒரு பையிங் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் தான் சென்செக்ஸ் மேலே மூவ் ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கேண்டில்ஸில் வச்சு பார்ப்போம். நம்ம 5 நிமிஷம் கேண்டிலில் பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன கால்குலேஷன் நம்மளால் பண்ண முடியும். அஞ்சு நிமிஷம் கேண்டில்ஸில் பார்க்கும்போது நமக்கு இங்கே பார்த்தாலுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா 82,600 பாயிண்ட்ஸ்லேருந்து 82,045 பாயிண்ட்ஸ் வரைக்கும், அதாவது 700 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கியிருக்காங்க. 82,700 பாயிண்ட்லேருந்து 82,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கியிருக்காங்க. ஒரு பெரிய மூமெண்ட் கிடச்சிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா காலைல நேற்று பார்க்கும்போது எல்லாம் ஒன் சைடு மூமெண்ட்டாகவே இருந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துல செல்லிங் ப்ரெஷராகவே வந்துட்டு அதுக்கப்புறமேல் தான் மார்க்கெட் பையிங் ப்ரெஷர் இருந்தாலுமே அதுக்கு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் மார்க்கெட் இருந்திருக்காங்க. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், தொடர்ந்து செல்லர்ஸாகவே இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல தான் தொடர்ந்து கீழே மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் போன மந்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் அப் நடந்திருக்கு. 2 கேப் அப் நடந்திருக்கு. அந்த கேப் அப்புக்கு அப்புறம் தான் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மூமெண்ட்டிங் கீழே வந்திருக்காங்க. தொடர்ந்து கீழே வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமும் பார்க்கும்போது செல்லிங் ப்ரெஷர்லேயே இருக்கிறனால சென்செக்ஸ் அதுக்கும் கீழே போகிறதுக்கு தான் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து செல்லர்ஸாகவே இருக்கிறனால. இருந்தாலும் நம்ம 5 நிமிஷம் கேண்டில்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட்டிங் ரன்னிங் சமயத்தில் தான் நம்மளால் ஒரு சின்னதாக நல்லா ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு சென்செக்ஸ் கீழே மூவ் ஆகிட்டே தான் இருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஆப்ஷன் செயினில் பார்த்தோம்னாலும் ஃபியூச்சர் 82,300 பாயிண்ட்ஸில் இருக்காங்க சென்செக்ஸ். சரி நண்பர்களே, இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.